Question number 176. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The probability that a leap year will have 53 Fridays or 53 Saturdays. ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப லீப் இயர் அப்படின்னாலே பாருங்களேன், அதுல எத்தனை டேஸ் அப்படின்னா 366 டேஸ் அப்படிங்கிறது இருக்கும்பா. இந்த 366 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 52 வந்து வீக்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து 2 வந்து ஆட் டேஸ் இருக்கும். இந்த 2 ஆட் டேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே சரி அதாவது சண்டே மண்டேன்னு வச்சுக்கோங்க. மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, அடுத்து சாட்டர்டே சண்டே. இந்த மாதிரி ஒரு 7 காம்பினேஷன்ல நமக்கு இருக்கும். ஆல்ரெடி நமக்கு 52 வீக்ஸ்லயே உங்களுக்கு என்ன வந்துடும், 52 ஃப்ரைடேஸ் வந்துடும், 52 சாட்டர்டேஸ் அப்படிங்கிறது வந்துடும். நமக்கு ஒரு ஃப்ரைடே ஒரு சாட்டர்டேன்றது எக்ஸ்ட்ரா வேணும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த காம்பினேஷன்ஸ்ல எடுக்கணும். ஸோ மொத்தம் இந்த காம்பினேஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 7. இந்த 7ல நமக்கு என்ன தேவை, ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் தேவை. ஸோ அப்ப ஃப்ரைடே சாட்டர்டேன்றது சேர்ந்து வருது எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னா 1. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1/7. Next question number 177. From the group of 5 men and 5 women, 2 persons are chosen at random. The probability that one of them is a man and the other is a woman. 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழு ஒன்றிலிருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மென் எத்தனை, 5 பேர் இருக்காங்க. விமன் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டல் எத்தனை பேரு அப்படின்னா 10 பேரு. இந்த 10 பேர்ல இருந்து நம்ம 2 பேரு காம்பினேஷன் செலக்ட் பண்ண போறோம். சோ அப்ப அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மென் அண்ட் அதர் வந்து உமன். அதாவது ஒரு மென், 5 மென்னுல இருந்து ஒரு மென் எடுக்கிறேன், அண்ட் அப்படின்றனால இன்ட்டு 5 விமன்ல இருந்து ஒரு விமன் எடுக்கிறேன். அப்ப 5C1 into 5C1. இது எப்படி எழுதணும்னா 5C1 அப்ப 5 தான், 5C1 அப்படின்னா 5 தான். இப்ப இங்க 10C2 இருக்கிறதுனால 10 into 9, இங்க 2 இருக்கிறதுனால 2ல இருந்து 1 வரைக்கும் கம்மி பண்ணி எழுதணும். சோ 1 2s are 2, 5 2s are 10. இப்போ இந்த 5 கேன்சல் ஆயிடும். அப்ப 5/9 அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கா? சோ ஆன்சர் பாருங்க 5/9. ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 178. A box contains 4 red, 5 blue and 6 green balls of identical size. 2 balls are drawn at random. The probability that one is blue and the other is green. ஒரு பெட்டியில் ஒத்த அளவுள்ள 4 சிவப்பு, 5 நீலம் மற்றும் 6 பச்சை பந்துகள் உள்ளன. இரு பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று நீளமாகவும் அடுத்து பச்சையாகவும் இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. சோ ரெட் கலர் பால் வந்து 4 இருக்கு, ப்ளூ கலர் பால் வந்து 5 இருக்கு, கிரீன் கலர் பால் வந்து 6 இருக்கு. சோ அப்ப ஆக மொத்தம் டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 15 பால் இருக்கா. இந்த 15 பால்ல என்ன சொல்றோம், ஒரு ப்ளூ அண்ட் அதர் வந்து கிரீன். ஆக மொத்தம் 15ல இருந்து நம்ம 2 எடுக்க போறோம். அதுல வந்து ஒரு ப்ளூவும் ஒரு கிரீனும் எடுக்க போறோமா. அப்ப ஒரு ப்ளூ அப்படின்னா 5C1 அண்ட் ஒரு கிரீன் அப்படின்னா 6C1. 5C1 அப்படின்னா 5 into 6C1 அப்படின்னா 6. இப்ப 15C2 அப்படின்னா 15 into 14/C2ன்றனால 2 into 1. சோ 1 2s are 2, 7 2s are 14. அடுத்தும் கேன்சல் பண்ணிருக்காங்களா. சோ அப்போ 1 5s are 5, 3 5s are 15. ஒன் செகண்ட், இங்க வந்து கேன்சல் பண்ணலப்பா. ஸோ கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5C1 5, 6C1 6. இப்போ 15C2 அப்படின்னா 15 into 14/2 into 1. இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த 2 into 1 அப்படிங்கறத அப்படியே நீங்க மேல கொண்டு போயிருக்காங்க. இந்த 2 into 1 அப்படிங்கறத அப்படியே மேல போயிடுச்சு. அப்ப 5 into 6 into 2/15 into 14. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க 5 into 6 into 2/15 into 14. ஆப்ஷன் வந்து பி பா. Next question number 179. 2 dice are thrown. What is the probability of getting a factor of 4 on the face of the first die? இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. சோ 2 டைஸ் a factor of 4. சரி, 2 டைஸ் அப்படின்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 1,1, 1,2 எக்ஸெட்ரா அப் டு 1,6ன்னு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 2,1 எக்ஸெட்ரா அப் டு 6 வரைக்கும் போகும். எக்ஸெட்ரா இங்கேயும் என்ன பண்ணுவோம், 6,1, 6,2 எக்ஸெட்ரா அப் டு 6,6 வரைக்கும் போகும்பா. ஃபேக்டர் ஆஃப் 4 சொல்லியிருக்காங்க, 4 காரணிகள். சோ 4 காரணிகள் அப்படிங்கிறது எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது எந்தெந்த நம்பர்ல எல்லாம் டிவைட் ஆகும் அப்படின்றத பாக்கணும்ப்பா. சோ 4ன்றது 1 டேபிள்ல போகும், நெக்ஸ்ட் 2 டேபிள்ல போகும், அதுக்கப்புறம் 4 டேபிள்ல போகும். வேற ஏதாவது டேபிள்ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா 6க்குள்ள
வேற டேபிள்ல டிவைட் ஆகாது. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டை பாத்தீங்கன்னா இந்த இதுல எல்லாமே 1 இருக்குமா, அப்போ 1 2 6ன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேல 1 வர மாதிரி 6 இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேல 2 வர மாதிரி 6 இருக்குமா, அதே மாதிரி 4,1 எக்ஸெட்ரா அப் டு 4,6ன்னு இருக்கும். சோ அப்ப இதுவுமே ஒரு 6. சோ அப்ப ஆக மொத்தம் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 36. இதுல 1 6 2 6 ஆர் 12 18. சோ அப்ப 18 டிவைடட் பை 36ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்ப ஆன்சர் பாருங்க 1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 180. Two unbiased dice are rolled once. Find the probability of getting a doublet. இரு சீரான பகடைகள் ஒருமுறை உருட்டப்படுகின்றன எனில் முக எண்கள் ஒரே எண்களாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டைஸ் ரோல் பண்றாங்கப்பா. 2 டை ரோல் பண்றாங்க அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1,1 எக்ஸெட்ரா அப் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா 6,6 வரைக்கும் வரும். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என் ஆஃப் எஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36. இதுல வந்துட்டு கெட்டிங் ஏ டபுளட் அப்படின்னா ரெண்டு முகங்கள்லயும் ஒரே எண் இருக்கணும். அப்போ 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 ஆக மொத்தம் இந்த இடத்துல எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. சப்போஸ் 6 டிவைடட் பை 36 கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். ஸோ 1 டிவைடட் பை 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 181. Two dice are rolled and the product of the outcome are found. What is the probability that the product so found is a prime number? So prime numberல நமக்கு product வரணும்னு சொல்லியிருக்காங்க. இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ எப்பயும் போல 2 பகடைகள் அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் 1,1ல இருந்து என்ன வரப்போகுது 6,6 வரைக்கும் வரும். ஸோ அப்ப என் ஆஃப் எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 36. ப்ராடக்ட் அப்படிங்கிறது பிரைம் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா. பகா எண்கள் அப்படிங்கிறது 2 3 5 7 11 சோ 13 இது மாதிரி வரும் பகா எண்கள். அப்போ அப்படி பாத்தீங்க அப்படின்னா 1 2s are 2 இது வருமா, ஓகே. அப்படி இல்லைன்னா 2 1s are 2. 3க்கு பார்த்தோம் அப்படின்னா 1 3s are 3 அல்லது 3 1s are 3. 5 அப்படின்னா 1 5s are 5 அல்லது 5 1s are 5. 7 பாத்தீங்கன்னா இங்க 7 வந்து இருக்காது. So மொத்தம் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6. So 6 divided by 36. ஆன்சர் அப்படியே கொடுத்திருக்காங்க 6 divided by 36. Next question number 182 பா. Find the probability of throwing a sum 9 with 2 dice. சீரான 2 பகடைகள் உருட்டப்படும் போது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 2 பகடை அப்படின்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் 1,1 1,2 எக்ஸெட்ரா அப் டு போகும். இங்க வந்து என்ன வரும் 6,6 அப்படின்னு வருமா. சோ அப்ப என் ஆஃப் எஸ் பாத்தீங்க அப்படின்னா 36. சோ சம் வந்து 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த 2 நம்பர்லாம் கூட்டினா 9 வரும் அப்படிங்கிறது இதுல இருந்து பாருங்க. சோ 3,6 வரலாம், அதே மாதிரி 4,5 வரலாம், 5,4 வரலாம், 6,3. சோ வேற ஏதாவது ஆட் பண்ணா 9 வருமான்னு பார்த்தா கிடையாது. சோ அப்ப 4 டிவைடட் பை 36. சோ கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 1 4s are 4 9 4s are 36. சோ 1 டிவைடட் பை 9. ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 183. In a well shuffled pack of 52 cards, a card is drawn at random. Find the probability of diamond or king. நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டு கொண்ட சீட்டு கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவு. சோ டைமண்ட் அல்லது கிங் கார்டா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. சரி, ஓகே. சோ அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 52 கார்டு. சோ அல்லதுன்னு கொடுத்ததுனால 52ல இருந்து டைமண்ட் ஆர் கிங் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம். சோ அப்ப டைமண்ட் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை டைமண்ட் கார்டு இருக்கும் அப்படின்னா 13 இருக்கும். கிங் கார்டு அப்படிங்கிறது 4 இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட்லயே ஒரு கிங் வந்ததுனால டைமண்ட் 13 வச்சுக்கோங்க. அல்லது அப்படிங்கிறதுனால பிளஸ் இந்த கிங்ல டைமண்ட்ல இருக்கிற ஷேப்பை தவிர பேலன்ஸ் ஒரு 3 கார்டு இருக்கும். சோ அப்ப 3ன்னு வச்சுக்கோங்க. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 16 டிவைடட் பை 52. ஸோ கேன்சல் பண்ணியிருக்காங்களா, ஓகே கேன்சல் பண்ணிக்கோங்க. 8 2s are 16, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 4 2s are 8, 13. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க 4 டிவைடட் பை 13 இருக்கா. ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 184.
In a class of 47 students, 22 can play football and 22 can play basketball only. How many students cannot play both the games? மொத்தம் 47 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 22 மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட தெரியும், 22 மாணவர்களுக்கு கூடைப்பந்து மட்டும் விளையாட தெரியும் எனில் 2 விளையாட்டுகளும் விளையாட தெரியாதவர்கள் எத்தனை பேர்? In a class of 47 students. ஸோ மொத்தம் வந்துட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ 22 கேன் பிளே ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் 22 பேரு ஃபுட்பால் விளையாடுறாங்களா? ஓகே. அண்ட் 22 கேன் பிளே பேஸ்கெட் பால் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல பேஸ்கெட் பால் ஒன்லி அப்படிங்கிற பார்ட் பாத்தீங்க அப்படின்னா 22. ஸோ அப்போ மொத்தமா இருக்கிறது 47. இந்த 47ல இந்த பார்ட் அப்படிங்கிறது ஃபுட்பால், அந்த 22 லெஸ் பண்ணிரும். பேஸ்கெட் பால் ஒன்லி அப்படிங்கிறதையும் அந்த 22 லெஸ் பண்ணிரும். ஸோ மொத்தம் வந்து 44. அப்ப 47ல 44 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 பேரு. அப்ப இந்த 3 பேரு தான் வந்துட்டு எந்த கேம்ஸ்மே விளையாடாத ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 185. 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? So 185ல 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? அதிகபட்சம் 2 ஹெட் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 காயின்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் 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 டெய்லு டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல் டெய்ல். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஹெட் ஹெட் ஹெட்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்ல் காம்பினேஷன்ஸ்க்கும் எழுதிக்கலாம். ஸோ டெய்ல் காம்பினேஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஹெட் டெய்லு டெய்ல் ஹெட் 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 டெய்ல் டெய்ல். இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் டெய்ல் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் மொத்தம் வந்து 8 காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கும். அதிகபட்சம் 2 ஹெட்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 2 ஹெட்ஸ் இல்ல 1 ஹெட் இல்ல ஹெட்டே இல்லாம கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஹெட்டே இல்லாமன்னு பாத்தீங்க அப்படின்னா 1. ஓகே. ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹெட் எதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு ஹெட் தான், இதுவும் ஒரு ஹெட் தான், இதுவும் ஒரு ஹெட் தான். ஓகே. அடுத்து 2 ஹெட் பார்க்கணுமா? ஸோ அப்ப 2 ஹெட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 ஹெட் இருக்கு, இதுல ஒரு 2 ஹெட் இருக்கு. ஸோ அப்ப இதுலயும் ஒரு 2 ஹெட் இருக்கு. ஸோ அப்ப ஆக மொத்தம் இந்த 8ல இது 1 தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாமேவா? ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 7/8. கொஸ்டின் நம்பர் 186. 2 டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் டைஸ் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கேக்குறாங்கன்னா 2 டாட்ஸ்க்கு ஆப்போசிட்ல எந்த டாட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டைப் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதுல வந்துட்டு எந்த நம்பர் வந்து காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 5ன்னு இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 5 டாட் இருக்கா. ஸோ பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 டாட் இருக்கு, இங்க 3 டாட் இருக்கு, இங்க 1 டாட் இருக்கு, இங்க 4 டாட். அப்ப 5ன்ற ஒரு டாட் மட்டும் காமனா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைஸ் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதிக்கோங்கப்பா. ஸோ அப்ப 5 3 1. அதே மாதிரி இந்த டைஸ்லயும் 5ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதிக்கோங்க. ஸோ 5க்கு நேரா தான் இதை எடுத்துக்கணும். 5 2 4. இப்ப 2க்கு ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்களா? சோ அப்ப 2க்கு ஆப்போசிட்ல யாரு இருக்கா? 3 தான். சோ அப்ப ஆன்சர் வந்து 3. சப்போஸ் 4க்கு ஆப்போசிட் இல்ல 1க்கு ஆப்போசிட்னு கேட்டீங்கன்னா அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 187. இதுலயும் பாருங்களேன், இந்த 4 டிஃபரெண்ட் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. நான் இதுலயும் ஒரு நம்பர் ஒரு இடத்துல காமனா இருக்கிற மாதிரி அப்படிங்கறது கூட எடுத்துக்கோங்க. சோ அப்ப இந்த டைஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 2 இருக்கு, அப்போ இந்த இடத்துலயும் 2 இருக்கா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் ஆஃப் 6. அப்போ 6க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேக்குறாங்களா? அப்ப ஒரு நம்பர் வந்து 2 டைலையும் ஒரே இடத்துல காமனா இருந்துச்சுன்னா டைரக்டா 3 ஆப்போசிட் 4, 6 ஆப்போசிட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 6க்கு ஆப்போசிட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 1. கொஸ்டின் நம்பர் 188. வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் 3? சோ 3க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் டையும் லாஸ்ட் டையும் எடுத்துக்கோங்க. இதுலதான் என்ன இருக்கு? இங்கேயும் 3 இருக்கு, 3 பட் வேற வேற பொசிஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 3ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதணும். சோ அப்ப 3 2 6. அப்ப இதுலயும் 3ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா 3 1 5. யாருக்கு ஆப்போசிட் கேக்குறாங்க? 3க்கு ஆப்போசிட். அப்ப இங்க 1 2 5 6. இங்க 4 தான் இல்ல. அப்ப 3க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வந்திருக்கலாம்? 4 அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Next question number 189. Show below 4 different position of a dice கொடுத்துட்டாங்க. Opposite the face showing 6. அப்போ 6க்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சோ 2 டைஸ் நம்ம சூஸ் பண்ணணுமா? அதை வச்சுதான் பண்ற மாதிரி இருக்குமா 6க்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது? சோ இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்களேன். இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. சோ அப்ப நம்ம எழுதலாமா? 5
2 4. அதே மாதிரி இங்கே எழுதுறோம்னா 5 3 6. ஸோ அப்ப 5 3 6. 6க்கு ஆப்போசிட்லன்னு பார்க்கும்போது 4 இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 190. Which number is on the face opposite 4 if the 4 different positions of a dice are shown figures given below? சரி 4க்கு ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், இந்த செகண்ட் டையும் தேர்ட் டையும் எடுத்துக்கலாமா? ஓகே, இங்க வந்து 2 2ன்றது ஒரே பொசிஷன்ல இருக்கா? சோ அப்ப 5க்கு ஆப்போசிட்ல 4, 1க்கு ஆப்போசிட்ல 3 வருமா? இப்ப 4க்கு ஆப்போசிட்னு கேட்டனால 4க்கு ஆப்போசிட்ல யாரு? 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 191. வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் ஆஃப் 3? சோ 3க்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப எப்பயும் போல 5ன்ற ஒரு பொசிஷன் தான் இருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. 5 6 2 5 1 4. சோ ரிமைனிங் நம்பர் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3 தான் இல்ல. சோ 3 எழுதிக்கோங்க. அப்ப 3க்கு ஆப்போசிட் எதுன்னு பாத்தீங்கன்னா 5. ஓகே, next question number 192. The probability of getting a king or queen or a jack from a deck of card. நன்கு கலைத்து வைக்கப்பட்ட சீட்டு கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரர் வருவதற்கான நிகழ்தகவு. சோ மொத்தம் வந்து 52 கார்டு இருக்கா? ஓகே, இந்த 52 கார்டுல நீங்க எடுக்க போறது யாரு அப்படின்னா கிங் ஆர் குவீன் ஆர் ஜக் from a deck of cards. சோ கிங் 4 அல்லது குவீன் பாத்தீங்கன்னா 4, ஜே பாத்தீங்கன்னா அதுவும் 4 டிவைடட் பை 52. ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது 12 டிவைடட் பை 52. 4 டேபிள் அப்படின்னா 3 4s are 12, 1 4s are 4, பேலன்ஸ் 1, 3 4s are 12. ஸோ அப்போ 3 டிவைடட் பை 13. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 193. Two positions of a dice are shown below. Identify the number at the bottom and the top is 3. ஸோ 3க்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு ஆப்போசிட்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6 தான் காமனா இருக்கு. ஸோ 6 அப்படிங்கிறது டைரக்டா ஒரே பொசிஷன்ல இருந்ததுனால 4க்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது 1. ஸோ அப்ப 3க்கு ஆப்போசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. ஸோ கேள்வி 3க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 194. Two positions of a cube are shown below. When the number 4 will be at the bottom, which number will be at the top? அப்ப 4க்கு ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? சோ அப்ப 4க்கு ஆப்போசிட் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 1 1 அப்படிங்கிறது காமனா இருக்கு. இங்கேயும் 1 தான் இருக்கு, அதே மாதிரி இந்த சைட்லயும் 1 தான் இருக்கு. அப்ப 4க்கு ஆப்போசிட்ல 3, 2க்கு ஆப்போசிட்ல 5. சோ 4க்கு ஆப்போசிட் தான் क्वेश्चंस கேட்டிருக்கறனால 4க்கு ஆப்போசிட் என்ன பண்ணுங்க? 3. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 195. Two positions of a dice are shown below. When number 1 is on the top, 1க்கு ஆப்போசிட்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 6 அப்படிங்கிறது இங்க டாப்ல இருக்கு. ஆனா 6 4 இங்க பாருங்களேன் 6 4ன்னு இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 6 4ன்னு இருக்கா. சோ அப்ப 1 ஆப்போசிட்ல டைரக்டா என்ன வந்திருக்கு? 5. சோ ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 196. Two position of a block கொடுத்துட்டாங்க. 1 is at the top. 1க்கு ஆப்போசிட்ல யாரு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாப்பா. சோ இங்கேயும் 2 தான் இருக்கு, இங்கேயும் 2 தான், பொசிஷன் சேமா இருக்கு. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல இங்க 6 இருக்கு, 3க்கு ஆப்போசிட்ல 5. சோ 1 ஆப்போசிட் கேட்டதுனால ஆன்சர் வந்து என்னது? 6. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 197. Two coins are tossed together. What is the probability of getting different faces of the coins? இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சொல்லப்படும் போது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, 2 coins டாஸ் பண்றாங்களா? சோ क्वेश्चन நம்பர் 197. 2 coins அப்படின்னா ஹெட் ஹெட், ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில். சோ அப்ப அதோட அவுட்புட் அப்படிங்கிறது n of s வந்து 4 தான் வரும். இரண்டு முகங்கள், இரண்டும் வேற வேற முகங்கள் அப்படின்னா ஹெட் டெயில், இன்னொன்னு டெயில் ஹெட். அப்போ 2/4. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1 divided by 2. ஆப்ஷன் வந்து A. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 198. When two dice are rolled, what is the probability that the sum of the faces added up is less than 9? So 9 விட கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டு பகடைகள் சுண்டப்படும் போது எண்களின் கூடுதல் வந்துட்டு 9 விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு டைஸ் அப்படின்னாலே 1 of 1, 1, 2, எக்ஸெட்ரா அப் டு 1, 6ன்னு எழுதுவீங்க. ஸோ இங்கேயும் அப்படியே பார்க்கும்போது 6, 1, 6, 2, எக்ஸெட்ரா அப் டு 6, 6. சம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா 9 விட
கம்மியா இருக்கணும். ஸோ அப்ப 9 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்கப்பா எது எதெல்லாம் வரும்னு. 1,1 1,2 1,3 எக்ஸெட்ரா அப் டு 1,6 வரைக்கும் வருமா? நெக்ஸ்ட் 2,1 2,2 2,3 2,4 எக்ஸெட்ரா அப் டு 2,6 3,1 3,2 3,3 3,4 3,5 தான் வரும். ஓகே 3,6 வராது. அடுத்து 4,1 4,2 4,3 இதுல வராது. இல்ல 4,4 வரும். அப்பதானே 8. ஓகே 9 விட கம்மின்றனால. அடுத்து 5,1 5,2 5,3 வரைக்கும் வரும். அப்புறம் கிடையாது. 6,1 6,2 வரைக்கும் வரும். வேற எதுவும் கிடையாது. அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. இதுல ஒரு 6 இதுல ஒரு 6 1 2 3 4 5 5 4 3 இங்க ஒரு 2. ஸோ அப்ப 5 10 14 20 26. ஸோ அப்ப ஆன்சர் பாருங்க 26 டிவைடட் பை 36. இதை நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா 1 2 2 3 2 6 1 2 2 பேலன்ஸ் 1 8 2 16. ஸோ 13 டிவைடட் பை 18 தான் ஆன்சர். ஸோ 13 by 18 ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 199. 4 different views of a cube கொடுத்துட்டாங்க. Find out the number of dots on the face opposite of the face with 1 dot. அப்போ ஒரு டாட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகேப்பா. எந்த ரெண்டு இமேஜ் எடுக்கலான்றத பாருங்க. சோ இதுல பாருங்களேன், இந்த டைஸும் எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 2 பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் 2 பாயிண்ட் இருக்கா. அப்ப 3 ஆப்போசிட்ல 5, 1 ஆப்போசிட்ல யாரு 6. சோ ஆன்சர் வந்து 1 ஆப்போசிட் வந்து 6. So choose the box that is similar to the box formed ன்னு கொடுத்திருக்காங்கல 200 क्वेश्चंसக்கு. நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இது இதோட ஆப்போசிட் பா. அதே மாதிரி இதுக்கு இது ஆப்போசிட். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு வந்து இது ஆப்போசிட். இதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கணும். கண்டிப்பா இது அட்ஜசன்ட்ஸ்ல வரக்கூடாது. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு வந்து இது ஒரு இது கேப் இல்லாம இருக்குல்ல. சோ அப்ப ஆப்போசிட்ல தான் வந்திருக்கணும். பட் அவங்க பாருங்களேன் மூணுமே கேப் இல்லாம கொடுத்திருக்காங்க. கம்பல்சரி இந்த படம் உங்களுக்கு வராது. சோ இங்கேயும் ஒரு டைம் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே இந்த இதுலயும் இது ரெண்டும் நம்மளுக்கு அட்ஜசன்ட் பக்கத்துல தெரியலாம். சோ அட்ஜசன்ட்ல வந்திருக்கு. சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரெண்டு படம்ன்றது அட்ஜசன்ட்ல வரலாம். சோ இப்ப இதுலயும் வந்திருக்கு. சோ ஆன்சர் வந்துட்டு 1 3 4. இந்த ஒரு இது மட்டும் கம்பல்சரி நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா மூணு இதுமே ஸ்பேஷியஸ் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப மூணுமே ஸ்பேஸ் இருக்கிறது வராது. ஏன்னா ஒரு இது கம்பல்சரி ஆப்போசிட்ல தான் வந்திருக்கணும். ஆப்போசிட்ல இருக்கிறதுன்றது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியக்கூடாது. சோ அப்படி இருக்கிற படத்தை தான் சூஸ் பண்ணணும்பா. தேங்க்யூ. தேங்க்யூ so much.